விஜயகாந்துக்கும் இதே எழுச்சி இருந்தது. அப்போ இருந்த ஏஜ் குரூப் வந்து கிட்டத்தட்ட 45 வயசை தொட்டவங்களும் நிறைய இருந்தாங்க. இங்கே இளைஞர்கள் அதிகம். இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். விஜயனுடைய கொள்கை என்ன? இன்னைக்கு விஜய கொள்கையை பத்தி கவலைப்படல. நான் அது செய்வேன், இது செய்வேன், அப்படி இப்படி எல்லாம் உருட்ட மாட்டேன், நல்லது செய்வேன் அப்படின்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டாரு. கொஞ்சம் பிராக்டிக்கலான வார்த்தைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதைத்தான் அந்த இளைஞர்களும் அதை பத்தி கவலைப்படல. விஜய் ஆட்சிக்கு வரட்டும், நம்ம தலைவர், நம்ம என்ன சொல்றது, நம்ம ஆராதிக்கிற ஒரு நடிகர் அப்படின்னா அவருடைய முதல் ஸ்டெப். தலைவருங்கிற வார்த்தைகளா இனிமேல் தான் அவங்களும் வரணும், விஜயும். ஆமா. சோ அவர்களை ஏமாற்றாம அவருடைய உணர்வுகளுக்கு சொல்ற மாதிரி என்ன உண்மையா இருக்கணும்னு பாருங்கிறார். சோ தன்னை நம்பி வந்திருக்கிறவர்கள் பல லட்சம் பேர் அவர் நினைச்சிருந்தாருன்னா அதுல 90% அதிகமானவர்கள் இளைஞர்கள் அப்படிங்கிறதுனாலதான் அவர்களை மையமா வச்சும் அவர்கள் தங்கள் பெற்றோர்களை எளிதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிற அந்த அடிப்படை உண்மை, மறுக்க முடியாத உண்மை, சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். அதாவது சினிமாக்காரன்னா ஏதோ முட்டாள்கள் மாதிரியும், அரசியல்வாதிகள்லாம் எல்லாரும் அறிவாளிகள் மாதிரியும் அப்படின்ற ஒரு ஒப்பீட்டை சொல்லி ஏதோ தன்னை நோக்கி வரப்போகிற ஒரு தாக்குதலுக்கு ஒரு தற்காப்பு விஷயத்தை இப்ப கையில் எடுக்கிறார். நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஒரு விமர்சனம் வரும், அதை நம்பாதீங்க, அதை ஏத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருக்கு. ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்துட்டாருன்னு தொடர்ந்து சினிமாக்காரங்கிற பச்சையா சொல்லுவே, சினிமாக்காரங்கிற விமர்சனம் இனிமேல் கொஞ்சம் அதிகமா வரும். அதுக்கு இப்போதே ஒரு 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 கேவியட் போட்டு வைக்கிற மாதிரி அப்படி நினைக்காதீங்க. நான் அந்த மாதிரி வரல, கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரவே இல்லை, வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் கட்சி ஆரம்பிச்சு. அதெல்லாம் அதான் சினிமாவினுடைய அந்த பிம்பம் கொடுக்குற பலமே அதுதானே. அதனால நான் மறைமுகமா சீமான விமர்சிச்சார் தான் நான் எடுத்துக்கிறேன். ஃபீல்டு போன பிறகு நான் கமல் தான் இப்ப அவ்வளவு ஆக்டிவ் அரசியல் இல்லையா, அதனால அவர் எடுத்து போன பிறகு அடைக்கலம் தேடி வரவன் கிடையாது. பார்த்தா இன்னைக்கும் மக்கள் நீதி மையம் அவர் அரசியல் கட்சி இயங்குது, அந்த கட்சியின் சார்பாக ஒரு எம்பியும் இருக்கிறார். இன்னைக்கு கமல் படம் ஹிட் ஆகுது, கமர்ஷியலாவும் ஹிட் ஆகுது. நம்ம அதையும் மறுக்க கூடாது. அரசியல்ங்கிறது வேற சார், சினிமாவை வேற மாதிரி பார்க்கணும். ஓகே, அவரு கொஞ்ச நாள் முன்னாடி, சில நாள் முன்னாடி சீமான் இவரை கடுமையா விமர்சிச்சதை பார்த்தா அவர் டைரக்டர் ஆங்கிள் மார்க்கெட் இழந்து வந்த மாதிரி அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு மேல உள்ள போக வேண்டாம். ஆக மொத்தம் சிலருக்கு பலருக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் சில விளக்கங்களை பதில்களை சொல்லி இருக்கிறார்.